இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு சாஃப்டான ஃபிங்கர் ஃபுட் பார்க்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக எடை கூட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு துருவின பன்னீர், கொஞ்சமாக கேரட் அதையும் துருவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஓட்ஸ் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ரவை இல்லை அவல் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். இல்லை பிரெட் க்ரம்ஸு அப்படி இல்லைன்னா ராகி மாவு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட்லெட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் கொடுத்துக்கலாம். டிஃபன் பாக்ஸ்லேயும் வச்சு விடலாம். குழந்தைக்கு ஹெல்த்தியான வெயிட் கெயின் ரெசிபி இதை 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவு அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். வறுப்பட்டதுக்கப்புறம் நல்லா வாசம் வரும். இது கூட ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக மாமிஸ் வேர்ல்டு டேட்ஸ் பவுடர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஜாகரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு. இதோட 1/2 கிளாஸ் அளவு காய்ச்சின பசும்பால் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு, 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா அழகாக இந்த மாதிரி கெட்டியாக வெந்து வந்துடும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு மாமிஸ் வேர்ல்டு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக எடை கூடுவாங்க. அவங்களோட மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் அப்புறம் இரும்பு சத்து அதிகம் நிறைந்த ஒரு மதிய உணவு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் சீரகம் தாளித்து விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயமும் கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவு பாலக்கீரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின பன்னீர், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுருந்த அரிசி ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு, 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3-4 விசில்லே அழகாக குழைவாக வெந்து வந்துடும். புரதச்சத்து இரும்பு சத்து ரெண்டுமே அதிகமாக இருக்கிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஒரு ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாகவும் கொடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கேரட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழந்தையோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துட்டு 2 கரண்டி அளவு தோசை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழி பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இது எக்கு சேர்த்து செய்கிறனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கொடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்தே கொடுக்கக்கூடிய அதிக புரதம் நிறைந்த டேஸ்டியான பிரிஞ்சி சாதம் தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சிறுஞ்சீரகமும் தாளித்து விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கேரட்டு, கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் மீல் மேக்கர் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பெரிய கிளாஸ்க்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா குழைவாக அழகாக வெந்து வந்துடும். 8 மாத குழந்தைக்கு நல்லா மசிச்சுட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய குழந்தைங்களுக்கும் காரம் சேர்க்காமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறையா டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.